தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/8/2026 புதன்கிழமை, பூசம் நட்சத்திரம் காலை 9:03 வரை, பிறகு ஆயில்யம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், ஆடி அமாவாசை. அதாவது நிலவு நிறைந்த நாளும் நிலவு மறைந்த நாளும் நாம் கொண்டாடுகிற, தமிழர்கள் கொண்டாடுகிற ஒரு முக்கியமான திருநாள். நிலவு நிறைந்த நாளிலே நாம் முருகப்பெருமானை, சிவபெருமானை மலைவலம் வருவது போன்றவற்றின் மூலமாகவெல்லாம் வழிபடுகின்றோம். நிலவு மறைந்த நாள் என்றால் அமாவாசை. அன்று தினம் நாம் முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். அறைக்குள் விளக்காகி ஆள் வீட்டில் படமாகி இருக்கும் நம்முடைய முன்னோர்களை நாம் படைத்து வழிபட்டால் மிக அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த அமாவாசையில் 3 அமாவாசை முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசை. ஒன்று ஆடி அமாவாசை, அடுத்தது தை அமாவாசை, அடுத்தது புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு என்ன பலன் அப்படின்னா, மறந்ததற்கு மகாலய அமாவாசை அப்படிம்பாங்க. இதுவரை நம்ம திதி கொடுக்க, தர்ப்பணம் கொடுக்க மறந்தால் அன்று தினம் கொடுத்தாலே அது அவங்க வாங்கி கொள்வார்களாம். மறந்ததற்கு மகாலய அமாவாசை. அதே போல இந்த ஆடி அமாவாசையும் மிக 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 முக்கியமான நாள். காரணம் என்னன்னா, இப்போ சூரியனும் சந்திரனும் கடகத்தில் இன்றைக்கு இருக்கு அமாவாசை. கூட குருவும் சேர்ந்திருக்கு. குரு உச்சம் பெற்றிருக்கு. குரு யாரு? குருவாக உள்ளது மனித தெய்வங்கள். மனித தெய்வங்களை இந்த ஆடி மாதத்தில் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபட்டால், உங்களுக்கு முகவரி கொடுத்ததே அந்த முன்னோர்கள். ஆகையினாலே அவர்களை நீங்கள் நினைத்து வழிபட்டால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். காலங்காலமாக நடைபெறாத கல்யாணங்கள், பிள்ளை பிறக்காத ஒரு குற்றம், அதே நேரத்தில் என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையும் முடித்து வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த முன்னோர் வழிபாட்டுக்கு உண்டாம். ஆகையினாலே தான் கோடி அமாவாசை தான் வந்த போதும் கொடுக்கின்ற திதியாலே பலன் கிடைக்க ஆடி அமாவாசை மிக பொருத்தமாகும். அந்நாளில் முன்னோரை நினைக்க வேண்டும். கூடி நின்று இலை போட்டு படைப்பு வைத்து குத்துவிளக்கேற்றி அதன் அருகில் வைத்தால் வாடும் நிலை மாறிவிடும், வளர்ச்சி கூடும். வசந்த காலம் அன்று முதல் நமக்கு வாய்க்கும்னு ஒரு பாடல் உண்டு. வசந்த காலம் நமக்கு வரணும். இதுவரை இருந்த கசந்த காலங்கள் மாறி வசந்த காலங்கள் வரணும் அப்படின்னு சொன்னா, இது மாதிரியான ஆடி அமாவாசை அன்றைக்கு நம்ம முன்னோர்கள் வழிபாடணும். முன்னோர்களை வழிபட்டு அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். ஆகையினால இது நீங்களாக என்ன செய்யலாம்? இறை வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டா ஆஞ்சநேயரை கும்பிடலாம். அதற்கு பிறகு இன்று தினம் அன்னதானம், சொர்ணதானம், வஸ்திரதானம், இந்த 3லும் ஏதாவது ஒன்றில் இயன்றவரை நம்ம செய்யலாம். அன்னதானம்னா பல பேருக்கு போடணும் இல்லை, ஒரு 8 பேருக்கு போடலாம், 4 பேருக்கு போடலாம், ஒருத்தருக்கு கொடுக்கலாம். இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அன்னதானம் மிக அற்புதமான பலனை கொடுக்குமா. ஆகையினாலே அன்னதானம், வஸ்திரதானம் எல்லாம் இன்றைக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் ஈடேறும். ஆகையினாலே இது போன்ற அமாவாசை திதியில் நாம் வழிபடுகின்ற பொழுது நம்முடைய விதி பயன் மாறும். நாம் எதை நினைத்து நாம் செய்கிறோமோ அந்த காரியம் கைகூடும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பிரபலமானவர்களை சந்தித்து மகிழும் நாள். இன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு 3லே செவ்வாய், அதே நேரம் 4ஆம் இடத்திலே சூரியன், புதன், சந்திரன், வியாழன். சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கிறார்கள் சுகஸ்தானத்திலே. சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க இன்று நீங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பயணங்கள் பலன் தரும். புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அது கைகூடும். முன்னோர் வழிபாட்டின் மூலம் நீங்கள் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளலாம். உத்தியோகத்திலே உங்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் இந்த இலாகா நமக்கு கொடுத்தால் நன்றாக இருக்குமே, இலாகா மாற்றம் வருமா, அல்லது ஊதிய உயர்வோடு ஏதேனும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமா என்றெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு இருப்பீர்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் இன்று நிறைவேறப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள், அற்புதமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் திடீரென அறிமுகமான ஒருவரால் திசை திருப்பம் ஏற்படுகின்ற நாள். திறமை மிக்கவர்கள் உங்கள் பணிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய திருப்பங்களும் ஏற்படும். புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக வரும். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். உத்தியோகத்தில் மட்டுமல்ல, நீங்கள் பொதுநலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். இந்த நாள் நல்ல நாள்.
மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் 6-11க்கு அதிபதி. உத்தியோகத்தில் ஒரு உயர்வு, ஊதியத்தில் உயர்வு, அதே நேரம் உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். 11ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய், லாபஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கின்றார். எனவே எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு இல்லம் தேடி பணவரவு ஒன்று வரலாம். 10 சனி இருப்பதனாலே நடக்கும் தொழிலை மாற்றி வேறு தொழில் செய்வோமா, அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிலிருந்து விலகி விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் நீங்கள் மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீர்கள். அந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டு இன்றைக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. அதற்கு உறுதுணையாக உங்களுக்கு மாற்று இனத்தவர்களும் ஒத்துழைப்பு செய்வார்கள். மாற்று கருத்துடையோர் கூட மனம் மாறுகின்ற இந்த நாள் நல்ல நாள். கடகராசினர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். உங்கள் ராசியில் 4 கிரகங்கள் கூட்டு கிரக யோகம். ஒன்று செய்யாவிட்டாலும் மற்றொன்று செய்யும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரப்போகிறது. வாகன யோகம் முதல் வாகன யோகங்கள் அனைத்தும் கிடைக்கும் நாள் இந்த நாள். குரு சந்திர யோகமும் இருக்கிறது, புத ஆதித்ய யோகமும் இருக்கிறது. கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கடமையில் இருந்த தொய்வு அகலும், பயணம் பலன் தரும், தெய்வீக சிந்தனை மேலோங்கும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை சேரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். அதே நேரம் மாலையும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று முன்னோர் வழிபாட்டால் முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள். முக்கியமாக ராசியில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். அந்த வாய்ப்பும் உங்களுக்கு கைகூடும். மனக்குழப்பங்கள் அகலும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். வருங்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. 2இல் சுக்கிரன் இருக்கின்றார். எனவே உங்களுடைய பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனாலே இடம்பூமி வாங்குவதன் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். 7இலே ராகு இருப்பதால் வாழ்க்கை துணையோடு பிரச்சனை வராமல் இருக்க விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு தனாதிபதி சுக்கிரன் நீச்சம். தனவரவு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா, வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிக்கு மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிகாலையிலேயே உங்களுக்கு அலைபேசி வழியில் வருகிற தகவல் நல்ல தகவலாக இருக்கும். 12இல் கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று அமாவாசை என்பதனாலே முன்னோர்களை வணங்குவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிம்மதியை காண நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். இன்று உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். வலிமை இழந்திருப்பதனாலே ஆரோக்கியத்திலும் சில தொல்லைகள் வரலாம். ஆகார கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. பணப்புழக்கமும் உங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் வருமே தவிர மிதமிஞ்சிய அளவு பொருளாதாரம் வருமா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் சுக்கிரன் நீச்சம். அதே நேரம் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கும் சுக்கிரன் நீச்சம் பெற்றதனாலே திட்டமிடாமல் சில காரியங்கள் வெற்றி பெறும். நேற்று மட்டுமல்ல, கடந்த ஒரு வாரமாக ஒரு காரியம் நடைபெறவில்லையே என்று நினைத்தால் அந்த காரியம் இன்று நடைபெறலாம். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவது, வாகனத்தை புதுப்பிப்பது போன்றவற்றிற்காக நீங்கள் செலவிடுவீர்கள் அல்லது வாங்கி மகிழ்வீர்கள். 10ஆம் இடத்திலே குரு சந்திரனோடு கூடியிருப்பதால் இப்பொழுது நீங்கள் செய்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்பு வரலாம். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற இடமாக அது அமையும். அதை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. உங்களுக்கு இன்று இனிய நாளாக அமைய முன்னோர் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று ஆடி அமாவாசை. இன்று அதிகாலையிலேயே நீங்கள் திதி அல்லது தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும், ஜோராகும். குறிப்பாக உங்கள் ராசிநாதன் 8இல் இருப்பதனாலே இதுவரை சில தடைகள் வந்திருக்கலாம். அந்த தடைகள் அகன்று தனவரவு தருகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கும் குருவின் பார்வை ராசியை பார்ப்பதனாலே பொன் பொருள்கள் குவியும், புகழ் கூடும். புதியவர்கள் சந்திப்பால் பொருளாதார நிலை அதிகரிக்கும். பொதுவாக இன்னும் சொல்ல போனால் பணம் பல வழிகளில் வந்து பைய நிரப்பும் நாள் என்று கூட சொல்லலாம். பாசமிக்கவர்கள் நேசக்கரம் நீட்ட முன் வருவார்கள். முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அதில் உள்ள நுணுக்கங்களை கூட கற்றுக் கொடுப்பார்கள். அதே நேரத்தில் நேர்முக தேர்வுக்கு சென்றவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கலாம். இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். வழிபாட்டினால் உங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள உகந்த நாளாகவும் இருக்கின்றது. குறிப்பாக இன்று அமாவாசை திதி என்பதாலே இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து இல்லத்தில் நீங்கள் வழிபடுவது நல்லது.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதனாலே சந்திராஷ்டமம். எனவே எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. இன்றைக்கு ஒரு விலையுந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுதும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீண் பிடிவாதத்தால் மற்றவர்களின் அதிருப்திக்கு கூட ஆளாக நேரலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் அல்லது சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சொத்து விற்பனையின் மூலம் லாபம் கிடைக்கலாம். தொழில் மாற்ற சிந்தனைகளும் இடமாற்ற சிந்தனைகளும் அதிகரிக்கும். குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 12 பதிவதனாலே பயணங்கள் கண்டிப்பாக உண்டு. மாலை பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். இருந்தாலும் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆரோக்கிய தொல்லை அகன்று அற்புதமாக பணியாற்றுகின்ற நாள். நீடித்த நோய் அகலும். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். எதிரிகள் உதிரியாவார்கள். இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகின்றது. வருமான பெருக்கத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். 4 கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்கிறார்கள். சூரியன் பார்க்கிறார், புதன் பார்க்கின்றார், குரு பார்க்கின்றார், சந்திரன் பார்க்கின்றார். எனவே சஞ்சலங்கள் அகலும், சந்தோஷங்கள் கூடும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்கவர்களின் பட்டியலில் உங்கள் பெயரும் இடம்பெறும் விதம் ஒரு நல்ல காரியம் இன்றைக்கு நடைபெறப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள். ஒதுங்கி சென்றவர்கள் ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளும் நாள். உயர் பதவி உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகலும். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கலாம். 2 சனி இருப்பதனாலே குடும்ப பிரச்சனைகள், கொடிகட்டி பறந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். சேமிப்பு உயரும். வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது சொத்துக்களால் லாபத்தை காண்பது போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். குறிப்பாக குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே பணக்கவலை என்பது இருக்காது. எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் அளவுக்கு பொருளாதார நிலை இடம் கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் குரு. எனவே இன்று நீங்கள் மனித தெய்வ வழிபாட்டில் மகத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே நீங்கள் முன்னோர்களை வழிபட வேண்டியது அவசியமாகும். அதே நேரத்தில் ராசிகள் சனி வக்ரம் பெற்றிருப்பதனாலே 7ரை சனியில் ஜென்மச்சனியின் ஆதிக்கம். சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் அது உடனுக்குடன் சீராகிவிடும். இருந்தாலும் கூட உங்களுக்கு முன்னோர் வழிபாடு உங்களுக்கு தேவை. முன்னேற்றம் அதிகரிக்க இன்று புதன்கிழமை என்பதனாலே அனுமனையும் நீங்கள் வழங்குவது நல்லது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனாலே இடம் பூமி வாங்குவது அல்லது இட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருவது போன்றவற்றில் நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகின்றீர்கள். குரு பார்வை ராசியில் பதிவதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். பொதுவாக பெற்றோர்களின் மணி விழாக்கள், பிள்ளைகளின் மன விழாக்கள், வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, கிரக பிரவேசம் செய்வது போன்ற சுப செலவுகள் சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் இன்று சிந்தித்தால் அந்த சிந்தனைகள் வெற்றி பெறும். 6ஆம் இடத்தில் கேது இருப்பதனாலே உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக உத்தியோகத்தில் இருக்கலாம். சக பணியாளர்களிடம் உங்களை பற்றி நீங்கள் இலாவாரியாக விமர்சித்து சொல்ல வேண்டாம். சக பணியாளர்களால் சிறு தொல்லைகள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் கூட குரு பார்வை ராசியில் இருப்பதால் மலை போல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள் இந்த நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.